புனித ரமலான் மாதம் தொடங்கியதையொட்டி இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்க தொடங்கினர். சகோதரத்துவம் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வதை வலியுறுத்தும் விதமாக ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிப்பர். அந்த வகையில் ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் வெடிபொருட்களுடன் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் காவல்துறை விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயிரிழந்த நபர் கேரள மாநிலம் கோட்டயத்தைச் சேர்ந்த ஜான் ஷாபு என்பதும் தோப்புகளை குத்தகைக்கு எடுக்கும் தொழில் செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே சிறுமலையில் உள்ள தோப்புகளை குத்தகைக்கு எடுத்த நிலையில் மீண்டும் அதே பணியில் ஈடுபட சிறுமலைக்கு வந்துள்ளார். கிணற்றில் உள்ள பாறைகளை உடைக்க தேவைப்படும் வெடிமருந்தை கேரளாவில் வாங்கியுள்ளார். வெடிபொருட்களை கையாள்வதில் முன் அனுபவம் இல்லாத அவர் அவற்றை வெடிக்கச் செய்த போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்படை காவல்துறையினர் ஷாபுவின் வீட்டுக்கு சென்று விசாரித்த போது எதிர்மறையான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்ட பாதுகாவலர் மற்றும் பணியாளருக்கு ஒரு வழக்கில் சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் மட்டும் சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அவர்கள் மீது மேலும் ஒரு வழக்கு இருப்பதால் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். திருவள்ளூர் அருகே கரடிப்புத்தூர் பகுதியில் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களை பேருந்தில் ஏற்ற முற்பட்ட போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் மயக்கமடைந்தார். கரடிப்புத்தூரில் 5 ஏக்கரில் குவாரி அமைக்க கனிமவளத்துறை அனுமதி வழங்கிய நிலையில் குடிநீரை பட்டா வழங்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். நாங்க இருக்கிற இடம் பொறுப்போக்கு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பட்டா வாங்கல. அந்த இடத்துல எங்களுக்கு வேணும். அது 1/2 சென்ட் 1 சென்ட் எங்களுக்கு அது வேணும். நாங்க வேணும்னு வேச்சு அடிக்கிறோம்லவா. இவங்க நாங்க இந்த பிரச்சனை மூஞ்சி பேர் கூட ஏற நாங்க ஒழுங்கா யாருதான் யாரு கையா வைக்க இவங்க அச்சு ஏத்தத்துக்கு என்ன உரிமைக்குது. இவங்க சொத்துக்கு போனோமா, இவங்க இதுக்கு போனோமா, இல்ல எம்எல்ஏ சொத்துக்கு போனோமா, கலெக்டர் சொத்துக்கு போனோமா, எந்த சொத்துக்கு போனோம்? எங்க சொத்துக்கு போறதுக்கு அச்சு ஏற்றி 4-5 பேர் இப்போ ஒரு பொண்ணே போலீஸ தூக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லைன்னா நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிதான் நாங்க எங்களுக்குள்ளே பொம்பளைங்களுக்குள்ளே பேசி நாங்க போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டா கிடைக்கணும். எங்களுக்கு ஒரிஜினல் பட்டா எங்களுக்கு வரணும். அதுக்கோசம் நாங்க போராடுறோம். ஆனா எங்களை அதே மீறி போலீஸுங்க எங்களை அடிச்சு உதைச்சு கொஞ்சம் பேரை இட்டுன்னு போயிருக்கிறாங்க. ஒரு லேடிஸ் போலீஸ் கூட்டு போறேன்னா ஒரு லேடிஸ் எத்தனை உன்ன திரும்ப 2 அவங்க கூட்டு படைய கைட்டு காய்ச்சல போட்டு முறிக்கிறதுக்கு அவங்க என்ன ரூல்ஸ் இருக்குது போலீஸ்க்கு? கன்னியாகுமரி அருகே தேவாலய திருவிழா பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்தனர். இணையம்புத்தன்துறை மீனவ கிராமத்தில் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா நடைபெற்றது. இதற்கான அலங்கார பணிகளின் போது பயன்படுத்தப்பட்ட ஏணி எதிர்பாராத விதமாக உயர் அழுத்த மின்கம்பியில் உரசியது. அப்போது மின்சாரம் பாய்ந்ததில் அதே கிராமத்தைச் சேர்ந்த விஜயன், மனோ, ஜஸ்டஸ், சோபன் ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். 4வரின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். வாக்குவாதம் காரணமாக மளிகை கடையில் காரை விட்டு இடித்த சம்பவம் சிதம்பரம் பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த பாலச்சந்தர் என்பவர் காசுக்கடை தெருவில் மளிகை கடை ஒன்றில் பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். அப்போது கடைக்காரருக்கும் பாலச்சந்தருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாலச்சந்தர் வீட்டிலிருந்து தனது காரை எடுத்து வந்து மளிகை கடையில் மோதியுள்ளார். இருமுறை மோதியதால் மளிகை கடையில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் பாலச்சந்தரை தாக்க முயன்றனர். காரில் இருந்து அவரை வெளியே இறக்கவும் முயன்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இதில் காயமடைந்த பாலச்சந்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடை உரிமையாளர் வேல்முருகன் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பாலச்சந்தர் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் என்பது விசாரணையில் தெரியவந்தது.
பார்த்து நீங்கள் உள்ளே போங்க எட்டக்க வாங்க எல்லாம் அங்கே வாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. கண்டகனூர், கானாவிளக்கு, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் மாலையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ததால் குளிர்ச்சி நிலவியது. சிதம்பரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் 3வது நாளாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பரதம், தமிழ் இசை, ஒடிசி நாட்டிய நாடகம், பரதநாட்டியம் போன்ற நடனங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக பரதநாட்டியம் மூலம் நடராஜர் வேடமிட்ட நாட்டிய கலைஞர்கள் பல்வேறு விதமான யோகாசனங்களை செய்து அசத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மகா சிவராத்திரியையொட்டி ஆண்டுதோறும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி 5 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 44வது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சி தெற்கு வீதியில் உள்ள ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் வளாகத்தில் நடைபெற்றது. ஈரோடு அருகே அங்காளம்மன் கோயில் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு சமைத்து அன்னதானமாக வழங்கப்பட்டது. அந்தியூர் அருகே உள்ள சாந்தியபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோயிலில் 15 நாட்களுக்கு முன் பூச்சாட்டுதலோடு திருவிழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் வேட்டைக்கிடா வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அங்காளம்மன், நடராஜர் மற்றும் பச்சாயி அம்மன் உற்சவர் தெய்வங்கள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் தங்களது தோள் மீது வைத்து வடபள்ளியில் இருந்து ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு மயானத்திற்கு சென்றனர். தேர் வந்தடைந்ததும் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட 500 வேட்டை கிடாக்கள் அம்மனுக்கு பலி கொடுக்கப்பட்டன. பலி கொடுக்கப்பட்ட கிடாக்கள் கோயில் வளாகத்திலேயே வெட்டி சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டன. இத்திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 20,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மறுக்கப்பட்டதால் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த வாலிபர் காலில் காயத்தோடு ரயில் ஏறி சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுசேரி சிப்காட் பகுதியில் பணியாற்றி வரும் ஹரதன் பௌரிக்கு கடந்த 22ஆம் தேதி இருசக்கர வாகன விபத்தில் சிக்கியுள்ளார். அப்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பரிசோதனை செய்து பார்த்ததில் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை தேவைப்படுவது கண்டறியப்பட்டது. ஆனால் பௌரியிடம் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை இல்லாததால் அறுவை சிகிச்சை செய்ய மறுத்துள்ளனர். பௌரி தன்னிடம் உள்ள பிரதமர் காப்பீட்டு திட்ட அட்டையை காட்டிய பிறகும் அறுவை சிகிச்சை செய்ய மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சங்கரிடம் கேட்டபோது பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அறுவை சிகிச்சை செய்ய தெரிவித்துள்ளதாகவும் காப்பீடு எதுவும் இல்லை என்றால் கூட அறுவை சிகிச்சை செய்ய உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தனது எக்ஸ்தள கணக்கு முடக்கப்பட்டிருப்பதால் அதில் இருந்து யாரேனும் அணுகினால் பதிலளிக்க வேண்டாம் என பாடகி ஸ்ரேயா கோஷல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ள அவர், தனது கணக்கு முடக்கப்பட்டது தொடர்பாக எக்ஸ்தளத்தை தொடர்பு கொள்ள பல முறை முயற்சித்துவிட்டதாக கூறியுள்ளார். எக்ஸ்தளத்தின் சார்பில் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் தனது கணக்கை மீட்க முயற்சித்து வருவதாகவும் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் கள்ளநோட்டை புழக்கத்தில் விட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த பொன்வேலன் என்பவரிடம் ஆடு வாங்கிய நபர்கள் பேரம் பேசாமல் புத்தம்புது நோட்டுகளாக 19,500 ரூபாயை கொடுத்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பொன்வேலன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த காவலர்கள் கள்ளநோட்டு கும்பலை காரில் விரட்டிச் சென்று கைது செய்தனர். விசாரணையில் மும்பையைச் சேர்ந்த ஒருவர் மூலம் கள்ளநோட்டுகளை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் ஆட்டுச்சந்தைகளில் புழக்கத்தில் விட்டது தெரியவந்துள்ளது. கைதான கும்பலிடமிருந்து 80,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ளநோட்டுகள் மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள விபி மாதே பள்ளியில் அனுமதியின்றி நடைபெற்ற எருது விடும் விழாவில் சீறி பாய்ந்த காளை முட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார்.
இப்போட்டியில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேப்பனஹள்ளி, சூளகிரி போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. எருதுவிடும் விழாவை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், இளைஞர்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். திடீரென போட்டியில் பங்கேற்ற காளை ஒன்று சீறி பாய்ந்து முட்டியதில் எருதுவிடும் விழாவை காண வந்த இருசன் என்கிற 65 வயது முதியவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சிறுத்தை நடமாட்டம் காரணமாக இரவில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில்லாங்காட்டு விலசு கிராமத்தில் குமரேசன் என்பவருக்கு சொந்தமான ஆடு மற்றும் கன்றுக்குட்டியை சிறுத்தை கடித்துக் கொண்டுள்ள நிலையில் இரவில் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் 5 கேமராக்கள் பொருத்தவும் 3 கூண்டுகள் வைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ள வனத்துறை இரவு மற்றும் பகல் நேரங்களில் 7 நபர்கள் கொண்ட குழுக்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. சிறுத்தையின் பாதையை பகுப்பாய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வனத்தை ஒட்டிய 250 மீட்டர் சுற்றுப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் ஆட்டுப்பட்டியில் கம்பிவேலி அமைக்குமாறும் இரவில் மின் விளக்குகளை எரியவிடும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே பெண் காட்டு யானை ஒன்று வனத்துறை ஊழியரை ஆக்ரோஷமாக துரத்தியது. மூணாறு செல்லும் சாலையில் அடர் வனப்பகுதிகளுக்குள் உள்ள சின்னாறு என்ற பகுதியில் வனத்துறை ஊழியர் ஒருவர் வனவிலங்குகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென காட்டுக்குள்ளிருந்து வந்த பெண் யானை துரத்தியதை அடுத்து அவர் வேகமாக ஓடிச் சென்று தப்பினார். சமீபத்தில் குட்டியை ஈன்றதால் அந்த யானை சற்று ஆக்ரோஷத்தோடு இருந்ததாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 5 பேர் மறுவாழ்வு பெற உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த 43 வயதான தங்கமணி தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தங்கமணிக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து தமிழ்நாடு உறுப்பு மாற்ற ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தங்கமணியின் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. கல்லீரல் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு, ஒரு சிறுநீரகம் மற்றும் கண்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கும், மற்றொரு சிறுநீரகம் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் தானமாக கொடுக்கப்பட்டன. மத்திய மாநில அரசுகள் பல்வேறு தரப்பினருக்கு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களில் மிக பெரும்பாலானவை நேரடியாக நிதி தரும் திட்டங்களாக மாற்றப்பட்டுவிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் சுமார் 1200 நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இதில் 1100 திட்டங்கள் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சேர்ப்பிக்கும் வகையில் மாற்றப்பட்டுவிட்டதாகவும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். நலத்திட்டங்களை நேரடியாக கொண்டு செல்வதன் மூலம் இடைத்தரகர்கள் மூலம் அரசின் நிதி முறைகேடாக செல்வது தடுக்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள பொதுமக்களுக்கான நிதி மேலாண்மை திட்டம் 60 கோடி பேருக்கு நேரடி மானியம் சென்று சேர்வதை கண்காணித்து முறைப்படுத்தி வருவதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். கர்நாடகாவில் கன்னட மொழியின் விரிவான பயன்பாட்டினை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி அரசு மற்றும் தனியார் துறைகளில் அலுவலக தகவல் தொடர்பு, விளம்பரங்கள், அறிவிப்புகள் உள்ளிட்டவற்றில் கன்னட மொழிக்கு முன்னுரிமை அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கர்நாடகாவில் தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களிலும் அதன் பெயரும் பயன்பாட்டு வழிமுறைகளும் கன்னடத்தில் இடம்பெறுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கர்நாடக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னட மொழி வளர்ச்சி மற்றும் கன்னட மக்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குவது உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் சாணக்கியபூரி பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் பொய்யானது என்பது தெரியவந்தது. மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அரசு இல்லத்தில் தங்கியிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன், அரசு உயரதிகாரிகள் என அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை டெல்லி சைபர் கிரைம் காவலர்கள் தேடி வருகின்றனர்.
சென்னை அடுத்த குன்றத்தூரில் புதிய தலைமுறை சார்பில் நடைபெற்ற மனதில் உறுதி வேண்டும் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர் பங்கேற்று பயன்பெற்றனர். மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடன் இணைந்து புதிய தலைமுறை நடத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள லிட்டில் பிளவர் பள்ளியில் தாளாளர் ஜான் சேவியர் தங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லிட்டில் பிளவர் கல்வி குழும தலைவர் ஸ்டெலா மேரி, புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அதனை எதிர்கொள்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். நம்முடைய பழைய கல்வி முறையிலிருந்து இப்ப இருக்கிற கல்வி முறை வரைய இருக்கின்ற மாற்றங்களை அனைத்தையும் உள்ளடக்கிக்கொண்டு இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா ஏஜ்ல குழந்தைகள் எப்படி இருக்கணுங்கிறது வரை மிக அழகாக நிறைய பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட ஒரு மாடல் பெற்றோர் இருப்பதற்கான முறைகளை மிக அழகாக சொன்னாரு. இதை அனைத்து பெற்றோர்களுமே மிக சிறப்பாக கவனித்தார்கள். இது மிக மிக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்தது.